இது வரைக்கும் பயோகிராஃபி ஆட்டோபயோகிராஃபி பற்றியோ சேவோட ஒரு படம் இருக்கும், நம்ம மோட்டர் பைசைக்கிள் டைரிஸ் இருக்கும். இப்போ அவரோட நெகட்டிவ் சைடு காட்டியிருப்பாங்க. இப்போ நம்ம எப்பவுமே பயோகிராஃபி எடுத்தாலும் ஆட்டோபயோகிராஃபி அதை எது இருந்தாலும் அவரோட பாசிட்டிவ் நல்லவர் வல்லவர் அப்படி அது பண்ணார் இது பண்ணார் அப்படி தான் இருக்குது. ஏன்னா இது பெரிய பெரிய தலைவர்களை பற்றின படம் பண்ணும்போது கூட அவங்க நெகட்டிவ் சைடு கொஞ்சமாவது இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணும். இங்கே அந்த ஸ்பேஸ் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். திடீர்னு ஏதாவது அப்படி ஸ்பேஸ் இல்லை தான், உண்மைதான். அது பஞ்சாயத்து இருக்கு எனக்கு இங்க வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. பேசலாமா பேசக்கூடாதுன்னு தெரியும், அந்த மாதிரி இருக்கு. எப்பேற்பட்ட மனுஷனுக்கும் இன்னொரு சைடு ஒன்று இருக்கும், ஏதாவது ஒரு இருக்கும் லைஃப்ல. நல்லது மட்டுமே அப்படியெல்லாம் இல்லை. இன்னைக்கு அதாவது இப்போ நீ உண்மை சொல்லாடி பரவாயில்ல, எக்ஸாக்ட் பண்ணாத சொல்லுன்னு தான் கேட்குறேன் நான். நீ உண்மை மட்டும் சொல்லாது, உண்மை மட்டும் சொன்னால் கூட போதும் தான், எக்ஸாக்ட் பண்ணி சொல்லாத. பார்க்கும்போது தெரியும் இதெல்லாம் வந்து இவ்வளோ பில்டப்பாக ஏன்பா அப்படின்னு. எனக்கு எந்த படம் பார்த்தாலும் ஓகே, எனக்கு பயோகிராஃபி ஆட்டோ எது எடுத்தாலும் எழுதும்போது கூட ஒரு சில விஷயங்கள் நமக்கு அது இங்கே அந்த அந்த சார்ந்து அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை.